Hi dear friends, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குரல் மீடியா சேனல். இன்று நான் உங்களுடன் சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் செய்த வீடியோவில் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக நான் ரொம்பவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு டிப்ரெஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் சில கருத்துக்களை உங்களிடம் ஷேர் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிப்ரெஷன்னா என்ன? ஸோ டிப்ரெஷன்னா என்னன்னா மன அழுத்தம் தான் இல்லையா? மன அழுத்தம் தான். மன அழுத்தம் என்பது நம்மளை நாம வருத்திக்கிறது தான் மன அழுத்தம் அப்படின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக எடுத்துக்கோங்க. எதையும் போட்டு யோசிச்சு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், பழைய விஷயங்களை பற்றி யோசிச்சு நமக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த நல்லதை அல்லது நல்ல சமயத்தை வீணாக்காதீங்க. முன்னாடி நடந்துச்சு, நம்ம நினைக்கிறோம் முன்னாடி அங்கே அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் நினைப்போம் இல்லையா? சிலவங்களுக்கு என்னன்னா நிறைய காசு முன்னாடி கிடச்சிருக்கும், அதெல்லாம் வீணாக்கி இருப்பாங்க. இப்போ வந்து அந்த காசோட அருமை தெரிய டைமில் ஐயோ அதை அப்படி பண்ணிட்டேனே, அப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய டைமில் என்னென்னா உங்களுக்கு டிப்ரெஷன் கூடுதலாக வரும். டிப்ரெஷன் கூடக்கூடிய டைமில் என்ன ஆகும் அப்படி மன அழுத்தம் கூடியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை உண்டாகும். ஸோ தூக்கமின்மை ஒரு மனுஷனை பொறுத்தளவு ஒரு 6 to 8 hours வந்து நல்ல நிம்மதியாக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா தான் நம்ம தூங்காமல் இருப்போம் இல்லையா? அந்த தூங்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா நிறைய வியாதிகள் அதுக்கு இதாக வந்துகிட்டே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்றா வியாதிகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா லிவர் கூட கம்ப்ளைண்ட் ஆகலாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும்னா என்னது, நமக்கு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ எந்த விஷயம் நல்லா யோசிங்க. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க இல்லையா? நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு. அது மனசுக்கு பக்குவம் இல்லாதது தான் காரணம். அந்த சூசைட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? மனசுக்கு பக்குவம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் டிசிஷன் எடுத்துடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சவாலாக நினச்சி அதை வந்து என்ன பண்ணணும், முடிக்கணும். மனுஷனால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், மனுஷனால் சாதிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், தைரியமாக இறங்கணும். அந்த விஷயத்தை போராடுறதுக்கு கண்டிப்பாக இறங்கணும். எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் இல்லையா? ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும், டார்கெட் இருக்கும், தான் இதாகணும் அதாகணும். ஸோ அது ஆகணும் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணலாம், அந்த டார்கெட்டை நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் போகக்கூடிய வழியில் நிறைய தடை கற்கள் வரலாம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு அதை யோசிச்சு டிப்ரெஷனாக இருந்துடாதீங்க. டிப்ரெஷன் நிறைய டைப்பில் இருக்குது. சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஆசையாக போடுவாங்க, பிஸ்னஸ் வந்து எங்கே என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும், டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. கவலையே படாதீங்க, அதை விட பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் உங்கள் ஒர்க்கு மட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ பழையதை நினச்சி இல்லை சில மன அழுத்தத்தை உருவாக்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு தான் கேடாக போகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டிப்ரெஷன் குறைக்கிறதுக்காக வேண்டி நல்ல யோகா பண்ணுங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய தெய்வங்கள் இல்லையா, எல்லா பல மதத்துலேயும் எல்லாருமே பல விதமாக தெய்வங்களை கும்பிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கும்பிடக்கூடிய தெய்வத்தை, உங்களுக்கு நம்பிக்கையான தெய்வத்தை நல்லா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தொழுது அந்த மன அழுத்தத்தை குறைச்சிக்கங்க. ஃப்ரீயாக 4 பேர்கிட்ட சிரித்து பேசி, எப்போவுமே டிப்ரெஷனாக ஏதாவது கவலை வந்துச்சுன்னா உடனே இப்போ ரூமில் கதவை அடைச்சிட்டு இருந்துட்டு தனியாக அதில் சொல்யூஷனே கிடைக்காதுங்க நமக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது இல்லையா? நம்ம விஷம் சாப்பிடலாம், பின்ன தூங்கலாம் இல்லையா, ஹேங் பண்ணி நிறைய வழி இருக்குது. ஸோ அதே வழி தான் வாழ்கிறதுக்கு 1000 வழிகள். அப்புறமா சாகுறதுக்கு எவ்வளோ வழி இருக்கும்போது வாழ்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை மனசில் நல்லா வச்சுங்க, நிறைய வழிகள் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த டிப்ரெஷன் எதனால் வருதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது
ஒரு கவலை வரும்போது தான் டிப்ரெஷன் வரும் இல்லையா. மோஸ்ட்லி அந்த பிஸ்னஸில் நமக்கு லாஸ் ஆகலாம், இல்லை வேறு படிப்பில் நம்ம நினச்சி படிப்பு இல்லாமல் இருக்கேன், வேலையில் லாஸ் ஆகலாம், மேரேஜ் லைஃப்பில் இது ஏதாவது பிரச்சனைனா டிப்ரெஷன் ஆகிடும். எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நினச்சிங்க, நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ அதனால் மன அழுத்தத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி மன அழுத்தம் கூடியாச்சுன்னா நம்ம ஹார்ட் வந்து சேஃபாக இருக்காது. ஹார்ட் வந்து என்ன ஆகும், அது நீங்கள் நல்லா உங்களுக்கே தெரியும் இல்லையா, பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு பயங்கர ஒரு ரிலேஷன் இருக்குது. எங்கே டிப்ரெஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேயும் பிரச்சனை ஆயிடும். ஸோ ஹார்ட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்காக டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அந்த டிப்ரெஷனை எடுத்து மாற்றிடுங்க. நீங்கள் பாருங்கள், எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், ரொம்ப க்ளோஸான டீப்பஸ்டான ஃப்ரெண்டு. அவர் என்னோடய சுப்பீரியர், ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, என்னோடய சுப்பீரியர் அவர். அவரை வந்து நான் ரோல் மாடலாக எடுத்து தான் இப்போது இருக்கேன். என்னன்னா எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். எந்த தலை போகிற விஷயம் முன்னாடி வந்தனாலும் நெவர் மைண்ட், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு உள்ளது தான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். அதை யோசிச்சு டிப்ரெஷனே ஆக மாட்டார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸ், ஹாப்பியாக இருப்பார். அதே மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், டிப்ரெஷனை எடுத்து தூக்கி போட்டுருங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக கடவுள் ஒரு வழி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே சிரித்த முகத்தோட இன்முகத்துடன் எல்லாவருடனும் ரொம்ப சந்தோஷமாக பழகுங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அளிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் ஒரு முறை கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.